Hi all, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம எதை பத்தி வீடியோல பார்க்க போறோம்னு சொல்லி ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட இந்த 100 days weight loss சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் 30 days சின்ன டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சில டிப்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபோன்ல, அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நமக்கு நம்ம ட்ரூவா இருக்கிறது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டயட்ல. அதுல நான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருப்பேன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி ரொம்ப மெயின். ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு கப் ரைஸ்னா நாளைக்குன்னா அதே ஒரு கப் ரைஸ் மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். சப்போஸ் நம்ம எங்கேயா வெளியே போறோம்னா நமக்கு தெரியும் இந்த கப் அளவுன்னு. ஸோ அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மத்தவங்க பேசுறத அட்வைஸா ஏத்துக்கிறதா ஏத்துக்கலாம். ஆனா அவங்க அட்வைஸ் மாதிரி பேச மாட்டாங்க. அச்சோ ஆளே ரொம்ப இழைச்சு போயிட்டேன், நான் இடிச்சு போட்ட மாதிரி போயிட்டேன், சாரி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு. ஏன்னா நான் இதெல்லாம் கேட்டுட்டுதான் இருக்கேன் இந்த 30 daysல. அண்ட் தென் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நீ ஒல்லியா இருந்தா நல்லா இருக்க மாட்ட, குண்டா இருந்தாதான் நல்லா இருப்ப அப்படின்னுவாங்க சில பேர். அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க நம்ம கூட சொல்லலாம். ஆனா நம்ம ஒரு வேலை போயிட்டு இருக்கோமா, அதுல அது முடிக்கிற வரைக்கும் நம்ம அதை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் தேர்ட் ஒன். அண்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தான் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட கிட்ஸ்க்கு வரைக்கும் மட்டும் ஒரு நட்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு ஜூஸா இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு வரைக்கும் பார்த்து பார்த்து மட்டும் செய்வேன். புதுசா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வரைக்கும் ஒரு 8 பாதாம் ஊற வச்சேன்னா எனக்கு ஒரு சேர்த்து எனக்கு ஒரு 12 பாதாமா ஊற வச்சு அது ஒரு 4 பாதாம் நான் சாப்பிடுறது. ட்ரை கிரேப்ஸ் அதுல கொஞ்சம் ஒரு நல்ல நல்ல ஃபுட்ஸ் நம்ம பசங்களுக்கு கொடுக்கும் போது அதை நம்மளுமே எடுத்துக்கலாம். ஒரு ஜூஸ் போட்டு அவருக்கு 2 பேருக்கு மட்டும் போட்டு கொடுப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செஞ்சு நானுமே சாப்பிடுறேன். அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நம்மளோட பழைய துணிங்க இருக்கும்ல, அதாவது பத்தலன்னு சொல்லி ஒரு ஓரத்துல வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் போட்டு பார்த்தா நமக்கு ஃபீல் நல்லா எக்ஸ்ட்ராவா கொடுக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குறைக்கிறோம், வெயிட் லாஸ் பண்றோம், ஸோ நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளோட ஓல்டு கிளாத்ஸ். ஸோ அதனால வீட்டுல இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு மூலையில கண்டிப்பா இருக்கும். நமக்கு பிடிச்ச துணின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த துணியெல்லாம் நம்ம வேர் பண்ணி பார்க்கும் போது நமக்கே தெரியும். லாஸ்ட் வீக் கூட நான் ஒரு கிரீன் கலர் குர்த்தி போட்டு ஒரு வீடியோல சொல்லி இருந்திருப்பேன். நான் போட்டு பார்த்துருந்தா கரெக்டா இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம வெயிட் லாஸ் ஆயிருக்கோம், அப்ப இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணணும், இது நல்லா ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது ஒரு பாயிண்டா நான் சொல்றேன். நெக்ஸ்ட் 6th ஒன் பாத்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஆக்சுவலி இன்னைக்கு நமக்கு 1 kg ஏறிடுச்சு, 1 kg டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். அதே நம்மளுக்கு 1 kg எக்ஸ்ட்ராவா அதிகமாயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். ஒரு 6 பாயிண்ட்ஸ் தான் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த 30 days கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் 30 days வெயிட் லாஸ் பாத்தீங்கன்னா 3.6 kg வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் 72 கிட்ட கூட குறைஞ்சிருந்தேன். அதெல்லாம் ஒரு நாள் 8 ஏறும் இறங்கும். காலையில பார்க்கும்போது 73 இருக்கும், ஈவினிங் மேல பாத்தீங்கன்னா 74 point something இருக்கும். அதனால என்னோட ஒரு வேளை தானே சாப்பிட்டோம், 1 kg ஏறிடுச்சுன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. அது அப்படிதான். வெயிட் செக் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல செக் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெயிட் செக் பண்ணா அதுதான் நம்மளோட கரெக்ட் வெயிட். இதே மாதிரி நெக்ஸ்ட் 60th டேக்கு ஒரு லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். இது நான் ஆல்ரெடி 25th டேக்கே போஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, கொஞ்சம் வீட்டுல ஒர்க் அதிகமா இருந்ததுனால 1 month டயட் பிளான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. டெய்லி நம்ம வீட்டுல இருக்க பொருளை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுக்குன்னு எனக்கு கடையில எல்லாம் போய் வாங்க போறது இல்லை. ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 1 to 1.5 hours கிட்ட வாக்கிங் போங்க. கண்ட்ரோல் பண்ணி என்னோட வெயிட்டை நான் குறைச்சிருக்கேன். ஸோ கைஸ், இதுதான் என்னோட 30 days சேஞ்ச் பண்ண சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் நம்ம சேனல்ல யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய vlogs அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபார் வாட்சிங், பாய்.